மிதுனம் வாயை மூடினா எல்லாமே மாறும். பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குடா. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எங்க நீங்க பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க. தேவையில்லாத விஷயத்துல நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர் நம்ம கரெக்டா தான் பேசுறோம்னு தெரிஞ்சும் கூட நம்மள தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதத்தை நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம், வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, புதுசா வரவங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எத்தனை பேர் நம்ம வீடியோவை பாக்குறீங்க, எத்தனை பேருக்கு பிரச்சனைகள் இருக்குன்றத நான் தெரிஞ்சுப்பேன். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மிதுனம் காலச்சக்கரத்துடைய மூன்றாவது ஒரு ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னா, ராசியிலே செவ்வாய் சும்மா சூப்பரா வந்து உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான். இந்த மாதம் குரு உச்சமா அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் கேது, 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல ராகு, 10ல எனக்கு நீ என்னையா இங்க விட்டு நகரவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சனி ஒரு அப்படியே ஒரு பலமா உட்கார்ந்துருக்காரு. அவர் நகர்ற மாதிரி எனக்கும் தெரியல. ஏன்னா அவர் இன்னும் 1 வருஷம் அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு, அதனால நகர மாட்டார். ஓகேவா? சோ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் எப்படி இருக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம்? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தப்பு நடக்குதுன்னு தெரியும், சரிங்களா? தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த இடத்துல நீங்க வாய மூடிட்டு தான் இருக்கணும். ஏன்னா தேவையில்லை, நம்ம இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கும். நிறைய மிதுனராசிக்காரங்க இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க, இந்த பிரச்சனையை கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா அங்க எல்லாமே சரியா இருக்கும். ஆனா நம்ம தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போகும்போது நம்ம லைஃபே அது ஒரு அப்சைட் டவுனா மாத்திடும். அவனுங்க பண்ற ஒரு அரசியல்ல நம்ம போய் சிக்கிக்க கூடாது அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். ஏன்னா 10ல சனி பகவான் வக்ரமா இருக்காருங்க. உங்களை பின்னோக்கி நகர்த்த வச்சு நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாத்தையும் ஒரு டைம் அப்படியே ரிவர்ஸ்ல போய் பார்க்க வைப்பார். பிளாஷ்பேக் எல்லாத்தையும் ஓட்டுவார். சரியாதான் போயிட்டு இருக்கோமா, சரியான ஒரு சில பேருக்கு என்னதுன்னா, மிதுனத்துக்கு ஒரே கரியர்ல தான் இருப்பாங்க, வேற கரியர் மாறிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கூட வரும். அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காது. அவசரப்பட்டு நிதானம் இல்லாம எடுத்தீங்கன்னா சனி அதுக்கான பாடத்தை புகுறார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல செவ்வாய் வர உங்க ராசியில அப்படியே உக்கிரமா உட்கார்ந்துருக்காரு. முடிவு பாத்தீங்கன்னா கடகடன்னு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே நேரத்துல 10 யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாம். ஆனா எதை பண்ணாலுமே ஒரு பிரயோஜனமே இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ சனி 10ல இருந்து நகர்ற வரைக்கும் ஓகே, அதாவது வக்ரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம், இந்த டிசம்பர் மாசம் முடிய போகுது, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிட்டு. ஏன்னா நம்மள நம்பிதான் குடும்பம் இருக்கு. சரி, ஏதாவது ஃபாரின் டிராவல் அந்த மாதிரி எல்லாம் வந்தா போலாமா? தாராளமா போலாம். சனியோட பார்வை 12ஆம் வீட்டுக்கு விழுது. சனியோட பார்வை இந்த மாதம் புதனோட வீட்டுக்கு விழுது. சனியோட பார்வை 7ஆம் வீட்டுக்கு விழுது. ஸோ ஃபாரின் டிராவல்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு விசா ப்ராசஸ் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் எல்லாமே முடிஞ்சு உங்க கைக்கு வரக்கூடிய எல்லா அமைப்புகளும் இந்த மாதம் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது அதை பத்தி என்னங்க சொல்றது? எங்க வாழ்க்கையில நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. வாழ்க்கையில நாங்க நிறைய பார்த்துட்டோம், நிறைய சோதனைகள் அனுபவிச்சிட்டோம். உண்மையான அன்புக்காக ஏங்கி இருக்கும். ஆனா இது வரைக்கும் அந்த உண்மையான அன்பு எங்கேயுமே எங்களுக்கு கிடைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய மிதுன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப மிதுன ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, பார்ட்னர் கிட்ட எப்பயுமே அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டச் இருந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிடும்.
பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அது. அதே நேரம் இவங்க வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, பார்ட்னர் இப்ப நம்ம பேசாம போயிட்டா நம்மள விட்டு போயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இணை புரியாத ஒரு பயத்திலேயே கூட இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து மிதுனத்துக்கு இருக்கு. நீங்க நல்லா ஆழமா உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மிதுனம் வந்து புதனோட ஒரு ராசியா வருது. அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்கு வந்து 7ஆம் வீடு வந்து குருவா இருக்கிறதுனால, உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் தான் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களை வழிநடத்துறவங்கள தான் வருவாங்க. உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதனாலேயே நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நீங்க கொஞ்சம் அமைதியா வச்சுக்கோங்க. அவங்களுடைய பேச்சு கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா 7 கூடியவன் குரு பகவான் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். ஸோ அதெல்லாம் இருக்கு. சரி, மேரேஜ் எல்லாம் பண்ணலாமா? மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இருக்கா? குரு பலம் இருக்கா? நிறைய மிதுனத்துக்கு ஒரு டவுட். மிதுன ராசியில இருக்கிற பெற்றோர்கள் வந்து பாத்துட்டு இருக்கீங்க, நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ண போறோம், இந்த குடும்பம் அமையுமா அமையாதா, ஒரே டவுட். இந்த சம்மதத்தை எடுத்துட்டு போலாமா வேண்டாமா? கண்டிப்பா குருபலம் இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கு. அதையுமே சொல்லிடுறேன். இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு குருபலம், குரு நல்ல இடத்துல இருக்காரு. 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடுப்பாரு, நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பாரு. அதை நீங்க எப்படி தக்க வச்சுக்கிறீங்க, உங்களோட லைஃப்ல நீங்க அதை எப்படி எடுத்துட்டு போறீங்க, அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. குரு வந்து உங்களுக்கு வழிதாங்க காட்ட முடியும். நான் மிதுனத்துக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுடைய குருவா இருந்தாலும் சரி, உங்களோட பெற்றோர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவி கணவன் யாரா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு வழிதான் வந்து காட்ட முடியும். அதுக்கு மேல நீங்க எப்படி போறீங்க, உங்களுடைய அறிவு புதனை பயன்படுத்தி எப்படி போறீங்க அப்படின்றது உங்களோட கையில தான் இருக்கு. சரி, படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ண போறீங்க? இந்த மாதம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வரப்போதா இந்த மாதம்? எங்க குழந்தை ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருக்கு மேடம், நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தைக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்ல வந்து விசா முடிஞ்சிருமா, திரும்பி இந்தியா வந்துருமா அப்படின்னு 1008 கேள்வி வந்து உங்க மைண்ட்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க நீங்க யோசிக்கிற விஷயம் எல்லாமே கரெக்ட் தான். உங்க குழந்தைங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க, எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. பட் வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பண்ணி அவங்க அங்கேயே வேலையில செட்டில் ஆகணும், என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கணும். எஸ், கண்டிப்பான வாய்ப்புகள் கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன்னா சனி வேற இப்ப வக்கரமா இருக்காரு இல்லையா, 10ஆம் இடம் தொழில்ல. அப்போ கொஞ்சம் தடை இருக்கும். அந்த தடைக்கு மேல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க குழந்தைங்களுக்கு வரும். சோ முயற்சி பண்றதை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசியிலே உட்கார்ந்துருக்காரு, நிறைய ஐடியாஸ் கொடுப்பார். சோ மனசுலயும் நிறைய தைரியத்தையும் கொடுப்பாரு. சில பேர் சோர்ந்து போயிடுவீங்க, அட போங்கம்மா, நான் ஏன் போகாத கம்பெனில ஏறாத இடம் இல்ல, பிடிக்காத ஆள் இல்ல, இருக்கேன் ஃபாரின்ல இருக்கேன் அவ்வளவுதான், ஆனா அதை தாண்டி எனக்கு வேற எந்த ஒரு இதுவும் இல்ல, படிச்சு முடிச்சேன் அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. சில பேருக்கு தைரியம் தாங்க கிடைக்க மாட்டேங்குது. தைரியமா இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எதை வேணா ஜெயிக்க முடியும். சரி, அதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம்? மிதுனத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா அது காலச்சக்கரத்துக்கு 3ஆவது ராசி. ஸோ பிசினஸ் மைண்டட். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிசினஸ் மேனா ஆகணும், இப்ப நான் 10th தான் படிக்கிறேன், 12th தான் படிக்கிறேன், எனக்கு பிசினஸ் மேன் ஆகணும், பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கு. எனக்கு எப்படி இருக்குமா, என்னால அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பெருசா வர முடியுமா, ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். என்ன ஒண்ணு, நீங்க வந்து விளையாட்டுத்தனமா இருப்பீங்க, குழந்தைத்தனமா இருப்பீங்கன்றதுனால உங்களை வந்து நம்ப மாட்டாங்க. பட் டெஃபினட்டா அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே வந்து இருக்கும். தைரியமா நீங்க முன்னாடி வரலாம், நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த அட்வைஸை மறந்துடாதீங்க. கரியர்ல சில விஷயங்கள் நம்ம அமைதியா தான் இருக்கணும். எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அங்கதான் பேசணும். இல்லாத விஷயத்துல நம்ம கொஞ்சம் வாயை மூடி இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள், நம்ம லைஃப்ல வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா செப்டம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கிரகங்களுடைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. செப்டம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னுடைய ஒரு முடிவு. ரிஷபராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.